மணமகள் மன்றங்களில் போலீஸ் சோதனை செய்ய மதுரை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கும் நிலையில் உங்கள் ஊரில் உள்ள மணமகள் மன்றங்களின் நிலை என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது காணலாம். மணமகள் மன்றங்களிலே தேவையில்லாத காரியங்கள் தான் நடக்குது. இப்போ சீட் ஆடுறது தான் மெயினாக இருக்குது. அதுவும் பணம் வச்சு நிறைய சூதாட்டம் தான் நிறைய நடக்குது. ஆனால் இதெல்லாம் காவல்துறைக்கு நல்லாவே தெரியும். எங்கெங்கே அந்த கிளப் இருக்குது, அங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குதுன்னு காவல்துறை தெரியும். ஆனால் காவல்துறை இது கொஞ்சம் கண்டுக்கிறதே இல்லை. எங்களை போது சமூக ஆர்வலர் சொன்னாலும் அவர் அது எந்த ஆக்டிவிட்டிஸும் எடுக்கல. இதெல்லாம் சில அரசியல்வாதிகளோட பங்களிப்பும் இருக்குது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அது மாதிரி இருந்தது. ஈவினிங்கில் வேலைக்கு முடிச்சுட்டு வரவங்களுக்கு இந்த சனி ஞாயிறில் வந்து ஒரு ரெக்ரியேஷன் கிளப் மாதிரி எல்லாமே வந்து ஜாலியாக வந்து விளையாடுவாங்க, போவாங்க. ஸ்போர்ட்ஸுக்கு தான் மெயின் இம்பார்ட்டன்ஸாக இருந்தது. இப்போது பார்த்தீங்கன்னாக்கா சமீப காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து சூதாட்ட கிளப்பாகவும் ரெக்ரியேஷன் கிளப்ன்ற பேரில் வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பெண்களை கூப்பிட்டு வர்றது, இந்த மாதிரி செயல்பாடுகள் தான் நிறைய வந்துட்டு இருக்கு. இந்த கிளப்புக்கெல்லாம் வந்து போய் கிளப்புன்னு வச்சுருக்காங்க. சின்ன பசங்களுக்கு இது பண்ணுறா அது பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கிளப்பு பண்ணுறாங்களே தவிர அதில் நடக்கிறது எல்லாமே ஜூதாட்டமும் சீட்டாட்டமும் நடக்குது. அதனால பல பேர் குடும்பங்கள் வந்து பாதிக்குது. இதை வந்து அரசு வந்து முறைப்படுத்தி இதை வந்து இந்த கிளப்புக்கு போகிறவங்கள தடுத்து இதை உள்ள போய் அது அரசு காவல்துறை கூட இதோடைய உள்ளே போய் ஆய்வு போய் செய்து இதில் வந்து பார்க்கணும், இந்த விஷயத்தை வந்து பார்க்கணும். இதனால் பல குடும்பங்கள் பல பெண்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது. அதுலேயே அடிமையாயிடுறாங்க சீட்டாட்டத்தில். இவங்களை வந்து காப்பாற்றுறதுக்கு அரசு முன்னெடுத்து இதை காப்பாற்றி விட்டால் பல குடும்பங்கள் வந்து வாழ்வாதாரம் வந்து காப்பாற்றப்படும். பல தற்கொலைகளை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மணமகள் மன்றம்னு பேர் தான் இருக்குமே தவிர உள்ள சூதாட்டம் தான் நடைபெறும். இதை வந்து யாருமே தடுக்க முடியக்கூடிய அளவில் இல்லை. அவங்கெல்லாம் கேட்டாங்களான்னா போலீஸ் பர்மிஷன் வாங்குறான்றாங்க. போலீஸுக்கு தெரிஞ்சு பண்ணுறான்னா அவங்க நினைக்கிறாங்க உண்மையான மணமகள் மன்றம்னுவா ஒரு கேரம் போர்டை போடுவாங்க, ஒரு டிடி போர்டை போடுவாங்க. ஆனால் உள்ள நடக்கிறது என்னமோ மோசமான சூதாட்டம் தான் நடைபெறுது. இந்த சூதாட்டத்தை அடிக்கடி அவங்க செக் பண்ணணும், போலீஸ் வந்து ரெய்டு பண்ணணும். ஆனால் கோர்ட்டு சொல்லி தான் தெரியணுன்றது வந்து வேதனை அளிக்குது. மணமகள் மன்றத்தின் செயல்பாடுகள் குறித்து தாம்பரம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்.